ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ ஒரு வெறித்தனமான கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ. கைஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் என்னென்னா, பின்னாடி பார்த்தாலே தெரியுதான்னு தெரில, மீரா பங்களாக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். அண்டு இன்றைக்கும் வழக்கம் போல் தனியாக தான் நான் மறுபடியும் வந்திருக்கிறேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு. அண்டு மீரா பங்களா எக்கச்சக்கமான நிறையா பேர் வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க, நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருப்பாங்க, உங்களுக்கும் தெரியும். அண்டு டக்குன்னு இதோட நான் ஸ்டோரியை சொல்லிவிட்டு நான் டக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அண்டு இதில் வந்துட்டு ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸு பொண்ணு, அவங்க வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த லவ் பண்ணுற விஷயம் வீட்டுக்கு பிடிக்கல. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவே கூட பிறந்த பொண்ணே மர்டர் பண்ணி கொண்டிருக்காங்க. இது வந்துட்டு கேட்குறதுக்கே கொஞ்சம் நம்மளுக்கே கோவப்படுற விஷயமாக தான் இருக்குது. அண்டு என்ன காரணம்னா, லவ் பண்ணதுக்கு எப்படி வேறு பையன் மதனால அவங்க பொண்ணையை மர்டர் பண்ணி கொண்டுட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க பொண்ணையை கொண்டுட்டாங்களே, அதோட இது கொஞ்சம் தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. கொஞ்சம் வாரத்துக்கு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் இவங்களே இதே இடத்துலையே சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. எதுக்கு பண்ணணும் ஃபஸ்ட்டு? அண்டு நிறைய நேரத்தில் பெரியவங்களும் நம்மளோட வீடியோலாம் பார்ப்பீங்க. அண்டு உங்களுக்கும் பையன் பொண்ணு எல்லாமே இருப்பாங்க. மதம் டு மதம் லவ் விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதையும் கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி அது சாகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கஷ்டத்திலேயே தான் போகும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை செட் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கிங்க, நீங்களும் வேறு லெவல். அவங்க வந்துட்டு ரொம்ப அவங்க லைஃப்பை 100 வருஷம் இருந்தாலும் நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அதான் ஃபேக்ட்டு சொல்லப்போனால், ஜாதி மதம் பார்க்காதீங்க, இந்த ஜென்ரேஷனுக்கு அது செட் ஆகாது சத்தியமாக. அந்த காலத்தில் யாரோ க்ரியேட் பண்ண வச்சதை தான் இப்போ எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கிறாங்க. அண்டு நம்ம யங்ஸ்டர்ஸ் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பெரியவங்களுக்கு இது புரிய வரணும், எல்லோரும் புரியப்படுத்தணும். நீங்கள் ஒரு ஆள் புரியப்படுத்தினா தான் இந்த மாதிரி ஜாதி மதம் இது மாதிரி சம்பவம்லாம் இனி நடக்காமல் இருக்கும். ஓகே, நான் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எல்லாம் வளவலன்னு இழுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம எக்ஸ்ப்ளோரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் மட்டார் அடிச்சு விடுங்க. அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷன் போகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கப்பா, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கைஸ். கொஞ்சம் பாசிட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்கேன், தனியாக வந்திருக்கேன்னா ஸ்டார்டிங்கில் பயப்படக்கூடாது. அதனால நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், பதட்டம் இது ஸ்டார்ட். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாமா கைஸ்? லெட்ஸ் கோ. உள்ளே போயிடும். நான் மட்டும்தான் பேயை பார்த்தா உள்ளே போகிறேன், எல்லாம் வெளியே போவாங்க, நான் மட்டும்தான் உள்ளே போகிறேன். விளங்கிரும். இடம் ரொம்ப மோசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, நான் வரும்போது கிளியராக நான் பார்த்துட்டேன். எல்லோரும் பேயை பார்த்தா வெளியே தான் ஓடுவாங்க, நான் தான் பேயை பார்த்தா உள்ளே வரேன். மீராக்கா இங்கே தான் இருக்கீங்களாக்கா? சைலண்ட்டாக இருக்கு. இருக்கீங்களா, போயிட்டீங்களா? இப்போ தான் நான் உங்களை பார்த்தேன். பரவாயில்ல, இந்த வீடியோ நான் கொஞ்சம் பதட்டப்படாமல் காமாக அப்படி தான் எடுக்க போகிறேன். நான் வந்துட்டு பயந்துட்டேன்னா ஏதாவது போய் ஆகி கூட்டிகிட்டு போகிறது கூட யாரும் கிடையாது. இந்த இடத்துல சிக்னலும் கிடையாது, பத்தாவதுக்கு சொல்ல போனால். அப்போ இந்த அமைதிக்கு பின்னாடி தான் பெரிய ஆபத்தே இருக்குது. ஏங்க அழுகுறீங்க? நான் உங்கள் தம்பி மாதிரி, கூட பிறந்த தம்பி மாதிரி. கோவத்தில் ஏதோ அழுகுற மாதிரி இருக்குது. கோவத்தில் அழுகுறாங்களா இல்லை எமோஷனல் அழுகுறாங்களா தெரியல. ஏதாவது சவுண்ட் வந்துட்டுருக்கோம் அந்த இதுலேருந்து. மேலேருந்து கீழே வருது கைஸ், மாற்றி சவுண்டு கேட்குது கைஸ். இப்போ தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஐயோ, தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமா? ஏன் நான் அட்டாக் பண்ண நினைக்கிறீங்க? நான் அவங்கள என்ன பண்ணேன்? நானும் அவங்கள மர்டர் பண்ணேன். உங்களுக்காண்டி இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஆக்டிவிட்டி வந்தோடனே என்னன்னு தெரியல, பயமாக இருக்குது பயங்கரமாக.
கிஸ் கிஸ் கதவு அடிக்குது. யாருமே இல்லை சரி. ஆக்டிவிட்டி பயங்கர நடக்குது கைஸ். புரிஞ்சுக்க முடியல. இன்னும் வந்தோடனே இப்படிலாம் நடக்குது. அக்கா தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சரி எழுதியிருக்கு, ஏதோ எழுதியிருக்கு, அபாய பலகையா? அக்கா கீழே ஒரு ஃபோட்டோ இருக்கு. இப்படி தான் உங்கள் அப்பாவா கைஸ்? கீழே ஃபோட்டோ இருக்கு, நான் பிளர் போட்டுறேன் கைஸ். ரொம்ப கோவப்படுறாங்க. ஐயோ, இவர் தான் உங்களை மர்டர் பண்ணாரா, கொலை பண்ணாரா? சரி கோவப்படாதீங்க, உங்களுக்கு இருக்கிற கோவம் எனக்கும் இருக்குது. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. லவ் பண்ணி கடைசி ஸ்டேஜ் ஒரு மேரேஜ் ஃபிக்ஸாக இருக்கணும் உங்களுக்குலாம். ரொம்ப கஷ்டம். என்னை கூட பிறந்த தம்பி மாதிரி பாருங்க. என்னை அடிக்கணும்னு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. என்ன இதெல்லாம் தலையில் வந்து என்ன ஆகி இருக்கிறது? என்ன இவ்வளோ கோபுற அளவுக்கு நான் ஒன்றும் உங்களை பண்ணலையே கைஸ். இவ்வளோ பிளட்டு. எனக்கு பயம் ஓவர் ஆகுது. இவ்வளோ நேரம் பாசிட்டிவாக பேசிகிட்டு இருந்தேன் கைஸ். உங்களுக்கு தெரியுது அது என்னன்னே தெரியல, பிளட்டு மாதிரி தான் இருக்குது. மனசுன்னு அப்படியே போட்டு தேய்ச்சி வச்சுருக்காங்களோ. அக்கா என்னை தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க. நான் உங்கள் தம்பி மாதிரி எத்தனை டைம் நான் சொல்லுவேன். உங்களுக்காண்டி தனியாக அவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். யாராவது நீங்கள் சொல்லுங்கள், கேமரா லைட்டை தூக்கிட்டு எவனா நைட்டு 12-1 மணிக்கு எவனா இங்கே வருவானா? உங்ககிட்ட உங்களை பார்க்கணும், உங்களை பேசணும். மூச்சு விடுறது ரொம்ப லாங்காக போகுது. இதனால கேட்டதே கிடையாது. தயவு செஞ்சு அழுகாதீங்கக்கா. சரி இன்னும் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறீங்க? போகிறதுக்கே பயமாக இருக்குது. அழுகாதீங்கக்கா. நீங்கள் அழுகிறத பார்த்தா எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் எதுக்கு இங்கேருந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்க? வேறு எங்கேயாவது நீங்கள் போகலாம்ல. என்ன கபோர்டில் டிஃப்ரெண்டாக இருக்குது கைஸ். இங்கேயும் அதே ஃபோட்டோ தான் இருக்குது. நியூஸ் பேப்பர் அட்ரஸ் என்னால் புரிஞ்சுக்க முடியல என்ன நடக்குதுன்னு. சவுண்டு வேறு பயங்கரமாக கேட்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிளியர்லி கொஞ்சம் இவ்வளோ க்ளோஸில். அக்கா அங்கே தான் இருக்கீங்களா? வரலாமா நான்?